இது சீலிங் டெண்டர். இதோட ப்ரொசீஜரை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இதை பத்தி உங்க எல்லாருக்கும் இன்னொரு தடவை சொல்றேன். இது பாலம் கட்டுறதுக்கான டெண்டர். அரசு ஒரு தொகையை நிர்ணயம் பண்ணிருக்கு. அதுக்குள்ள கட்டுப்பட்டு வர்றவங்களுக்கும் அதை விட குறைஞ்ச அளவு அமௌண்ட் கோட் பண்றவங்களுக்கு தான் இந்த ஆர்டர் கிடைக்கும். அதாவது ஆபீசர், எல்லா ஹீரோங்க எங்களுக்கு தெரியும். முதல்ல ஏலத்தை ஆரம்பி. 13 கோடி ரூபாயில முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க சைமன் கன்ஸ்ட்ரக்ஷன். இவங்க 18 கோடி ரூபாயில முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க எல்என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன். காசி பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் 11 கோடிக்கு கோட் பண்ணியிருக்காங்க. 10 கோடி ரூபாய்க்கு டெண்டர் கோட் பண்ணியிருக்காங்க மகேஷ் பில்டர்ஸ். கவர்மெண்ட் என்ன ரேட்டுக்கு முடிவு பண்ணுதுன்னு சொல்லியா? கவர்மெண்ட் இந்த பாலத்தை கட்டி முடிக்க 10 கோடின்னு முடிவு செஞ்சிருக்காங்க. அதனால இந்த டெண்டர் மகேஷ் பில்டர்ஸுக்கு போய் சேர்கிறது. வாங்கடா கிளம்பு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆதிக்கசவன் எப்பவும் தோக்க மாட்டான். அவனை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. தம்பி காசி, ஒரு நிமிஷம். ஏலத்திலே என்ன ஜெயிக்க முடியும். என்ன கொலை பண்ண ஆள் அனுப்புறியா? உன்னை ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? மலைன்னு தெரிஞ்சு மோதி பாக்குற பாரு. அதான் உன்ன மாதிரி ஆளுங்களை நான் ஏன் எதிரியா வச்சிருக்கேன் தெரியுமா? அப்பதான் என் வாழ்க்கை இன்ட்ரெஸ்டா இருக்கும். இல்ல நான் நமத்து போன பட்டாசு மாதிரி ஆகும். தேவையில்லாம சென்ற அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இந்த கோவம் இருக்கு பாத்தியா, இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பார் தம்பி, உன்னை உசுரோட வச்சிருக்கிறதே சின்ன சின்னதா உரசுற பாரு, அதுக்காக தான். கடன், நெருப்பு, பகை, இதுல எதையாவது உன்னை மிச்சம் வைக்கிறோம்டானா அதான் நான் உன்னை மிச்சம் வச்சிருக்கேன். பார்த்துக்கிறோம்டா. வாங்கடா. மச்சான், நான் ஜெயிச்சிட்டேன்டா. எப்படா அவன் ஜெயிச்சான்? ஜெயிக்க வாய்ப்பே இல்லடா. டேய், ஏதோ தில்லுமல் நடந்துருக்கடா. மச்சான், வாடா ஃபர்ஸ்ட் பிரின்சிபலை போய் பார்க்கலாம். இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண சொல்லலாம்டா. விடுங்கடா, பெரிய சட்டசபை எலெக்ஷன் இதை போய் பெருசு பண்ணிக்கிட்டு. என்னடா நீ இப்படி பேசுற? சும்மாவே அவனுக்கு அராஜகம் தாங்க முடியாது. எலெக்ஷன்ல வேற ஜெயிச்சிட்டானுங்க, இனி அவ்வளோதான். பொறுப்புன்னு வந்த பிறகு அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவதுனா அவனுக்கு தான் பிரச்சனை. உன்ன மாதிரி எங்களால் அமைதியா இருக்க முடியாதுடா. டேய் சுமாரா. டேய் வாங்கடா, அவன் கேங்க அடிச்சு நொறுக்கலாம். டேய் டேய் இறக்கி விடுங்கடா. நண்பர் உட்காந்துட்டு இருக்காரு, நல்லதா 4 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன்டா. சேலைய கட்டுக்கடா. உட்காருங்கடா. சிவா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா தானே பேசணும். அங்க போய் பேசிட்டு வா, யாரும் இருக்க மாட்டாங்க. தனியாக பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீ ஜெயிச்சிட்ட, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. போய் சரக்கடிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இல்ல சிவா, அது இப்ப முக்கியம் இல்ல. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ப்ளீஸ். டேய், அவன் கூப்பிடுறான்னு போகாதடா. இவனை நம்பி போறானடா. அவமாடி போயிட்டு இருக்கா. ஏய் அசோக், தனியாக பேசுகிறேன்னு கூப்பிட்டு வந்துட்டு இப்படி தனியாக நடந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல சிவா. நன்றிங்கிற வார்த்தையை விட பெரிய வார்த்தை இந்த உலகத்திலேயே இல்லைன்னு தோணுது. தேங்க்ஸ் சிவா. என்னால நம்ப முடியல சிவா, நீயா இப்படி செஞ்சேன்னு. தேங்க்ஸ் டு காட், தேங்க்ஸ் டு யூடா. பெருசாக என்ன பண்ணிட்டேன்? என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி தானே. என்னடா சிவா அப்படி சொல்லிட்ட? நீ செஞ்ச உதவினால தான்டா நான் ஜெயிச்சிருக்கேன். நீ இல்லைன்னா வெளியே தலகாட்டி இருக்க கூட முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அவமானப்படுத்திருப்பாங்க. நாங்கெல்லாம் சேலை கட்டிட்டு தான் சுற்றி இருக்கணும். ஓட்டுப்பெட்டி தூக்கிட்டு போனவங்களை தடுத்து கள்ள ஓட்டு போட விடாம பண்ணி நீ என்னை ஜெயிக்க வச்சிட்ட. இல்ல நீ என்னை ஜெயிக்க வைக்கல, என் மானத்தையே காப்பாத்திட்ட. தேங்க்ஸ்டா மச்சான்.
டேய் டேய் பந்த போட்டு வர்றா வாடா இங்கே வாடா பந்த குடுறா என் கையில் பந்த குடுறா பந்த குட்டியா வாடா 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 டடியா வாடா இங்கே வா 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 வந்தியா வந்தியா ஏண்டா உடம்பு வளர்த்துருக்கியா மூளை வளர்த்துருக்கியா பந்த போடுறது தடுறா தடுறா நான் போகிற மாதிரி நான் போகிற மாதிரி நான் போகிற மாதிரி சாமி ஏய் மச்சான் டேய் இந்தடா டேய் வாங்கடா நம்ம போலாம் டேய் வாங்கடா பால போறது ஏய் பால போறது ஏதோ நீங்களா விளையாண்டு ஜெயிப்பாடா ஏய் தள்ளு களி ஏய் உட்காரு தள்ளுடா ஏய் கால் வலிக்குதுடா எனக்கு இல்லடா டேய் ஆமா போடா மச்சான் எனக்கு டவுட்டா ஏய் இப்ப டவுட்டுக்கு பிறந்தவன்டா எப்ப பாரு இவனுக்கு டவுட் தான். ஏய் இவன் எப்படா இப்படியானா இந்த மாதிரி பசங்களோட இனிமேல் சுத்தக்கூடாதுராப்பா. டேய் சும்மா இருங்கடா நண்பன் டவுட் கேக்குறான் நம்ம தானடா கிளியர் பண்ணணும். ஆமா இவர் பெரிய மாத்திர பூதம் எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணிடுவாரா. ஏய் உனக்கு வேற எதுலயா சந்தேகமா இல்ல பாலியல் சந்தேகமா? ஏய் என்னடா ஆச்சு உங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரியாவே தெரியுறீங்க. டேய் டவுட்டுக்கே டவுட் வந்துச்சுடா. ஓகே ஓகே என்ன டவுட்டு சொல்லு. போலீஸ்காரன் எதுக்கு தொப்பி எல்லாத்தையும் வச்சிட்டு இருக்கான்? நம்மளை பாதுகாக்க? இல்ல ஏய் அப்ப எதிரிகளை ஒழிக்க? இல்லடா அதை வச்சு பணத்தை காப்பாத்த? இல்லவே இல்ல. ஏய் அப்ப எதுக்குடா வச்சிருக்காங்க நீயா சொல்லி தொலைடா. தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கடா. சொல்லு. சொல்றேன்டா போலீஸ்காரன் தொப்பியும் லத்தியும் வச்சுக்கிறது அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு தான். ஏய் இந்தா வாங்கிக்க. ஏய் எல்லாரும் அமைதியா இருடா ஹிட்லர் வருது. என்னடா ஒரு புயல் பூவாயிருச்சு வாங்கடா கிட்ட போய் பாப்போம். Many more happy returns of the day. தேங்க்யூ சரண்யா. உன் பர்த்டே உனக்கே தெரியல. சாரி அது வந்து செயின் எதுக்கு வாங்கி வந்த வீண் செலவு. அப்படி சொல்லாத சிவா, என் ஞாபகம் உனக்கு எப்பயுமே இருக்கணும். அதுக்கு தான் இந்த சின்ன கிஃப்ட் இந்தா. சிவாவோட பர்த்டேன்னு உங்களுக்கு கூட தெரியல. நீங்கெல்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஸோ. சாரி ஹிட்லர் எங்களுக்கெல்லாம் மறந்து போச்சு. டேய் ட்ரீட் வைக்கனே மறந்துட்டான்டா. ஏய் சிவா பை. மச்சான் நட்புனா இப்படி இருக்கணும்டா. நம்ம நட்பை யாராலும் பிரிக்க முடியாதுடா. லூசுடா இவன். இவனை யாரும் கண்டுக்காதீங்க. டேய் இவன் 90 போட்டாலே உளர ஆரம்பிச்சிருவான்டா. ஓடா மச்சான் சுயநினைவு இல்லாதப்பதான்டா மனுஷன் உண்மையா பேசுவான். டேய் அப்ப நீ என்கிட்ட போலியா தான் பழகுனியா? மச்சான் மனசு வலிக்கிற மாதிரி பேசுறான்டா. மச்சான், இதுல கொஞ்சம் ஊத்து. செயினை அடகு வச்சு சரக்கு வாங்கி கொடுத்த நம்ம மச்சான். ஆஹா ஏ மச்சான் சிவா வாழ்க. கத்தாதீங்கடா எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்கல்ல. வேடிக்கை பார்க்கணும் மச்சான். அப்போ நம்ம குடிச்சதுக்கு ஒரு மரியாதைக்கு. கண்ணதாசக்கார குடி பேர சொல்லி ஊத்தி குடி இந்த குடி மஸ்தாங்க போல் பாட போறேன்டா. மச்சான் ஹிட்லர் வந்துச்சுடா. டேய். மாட்டோம்டா. உட்கார். எங்க திடி வந்த? உனக்கு தான் யாரை பத்தி அக்கறை இல்லையே. நான் இங்க வந்தா என்ன? எங்க தூரத்துல ஒரு பொம்பளை வயசு சரி கேக்குது. சரி நீ கிளம்பு. போடி. முதல்ல நீ வா. ஏய் 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 நினைச்ச நீ செயின் அடகு வச்சு தான் குடிப்பேன்னு. அடகு வச்சியா இல்ல வித்துட்டியா? பொருள் இருக்கிறது கஷ்டத்துக்கு உதவுதான். ஹிந்தி படிக்க ஆசைப்பட்டுச்சு சேட்டுக்கிட்ட அனுப்பி வச்சிருக்கேன். உனக்கு வெக்கமா இல்ல? லவ்வர் கிஃப்டா கொடுத்த செயின் அடகு வச்சு தண்ணி அடிச்சிட்டு இருக்கியே. டோன்ட் வெரி செல்லம். இல்லை வெக்கப்பட என்ன இருக்கு?
இன்னைக்கு ஹிந்தி படிக்க போயிருக்கான், நாளைக்கு வந்துடுவான். அப்புறம் அந்த செயின் என் இதே பக்கத்தில் ஊஞ்சல் ஆடிட்டே இருக்கும். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. இதுங்களோட சேர்ந்தா நீ உருப்படவே மாட்ட. நான் என்ன வாத்தியார் வச்சு திருத்துருக்கேன்னா பறிச்சு பேப்பரா? போடி போ, பெரிய நைட்டிங்கல் அம்மையார் நினப்பு. சரிதான் போடி. உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் நிம்மதியாக தண்ணி அடிக்க முடியுமாடி? கல்யாணம் பண்ண நம்ம சகத்தோழர்லாம் கேட்டுப்பாரு, எவனா நிம்மதியாக தண்ணி அடிக்கிறானடி? அவன் தண்ணி அடிக்கிறதே ஒரு ஈவென்ட் மாதிரி வச்சுட்டு இருக்கான். மனசு இருக்கிறவங்க கிட்ட பேசினா மத்தவங்க மனசை பத்தி தெரியும். நீதான் இதயத்துக்கு பதிலா கல்ல வச்சிருக்கியே. கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீயும் நானும் சந்திக்கிறது தான் கடைசி தடவையா இருக்கும். எப்படியோ மச்சானோட காதலுக்கு ஆப்பு வச்சாச்சு. நம்மளால முடிஞ்ச சின்ன உதவி. மச்சான் ஒரே போரா இருக்குடா, பேசாம காலேஜை கட் அடிச்சிட்டு சினிமாக்கு போயிடலாமா? என்னமோ காலேஜுக்கு ஒழுக்கமா வர மாதிரி சரியான மொக்கடா நீ. டெய்லி எதிர் வீட்டு ஜன்னல் வழியா சினிமா பாக்குறல. ஏண்டா பேக்கு மாதிரி இருந்துகிட்டு எதிர்ட்டு ஜன்னல சீனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, அவ வீட்டுக்கு போவேன், கொஞ்சம் தயிர் சாதம் கொடுப்பா. டேய் இதை எங்க நம்ப சொல்றியா? டெய்லி தயிர் சாதம் வடுமாங்கவா? இவன் உண்மையை சொன்னா ஒத்துக்க மாட்டேன்டா. என்னடா ஷோ இன்னும் காணோம்? எனக்கு ஒரு டைம் ஆகுது. டேய் அவன் எங்க ஹிட்லரோட சேர்ந்து சுத்திட்டு இருப்பான் மச்சான். வண்டியா? என்னடா சிவா இவ்வளோ லேட்டு? உனக்காக தான்டா இவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கேன். எங்கே போகிற? வா, நான் அவனை ட்ராப் பண்ணுறேன். வேண்டாம் சிவா, எதுக்கு உனக்கு வீண் சிரமம்? அம்மா துணி எடுக்க போறேன்னு சொன்னாங்க, நான் அவங்க கூட போறேன். ஓகே கிளம்புடா, நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகேடா பை. என்ன மச்சான் எந்த கோட்டையை பிடிக்கலாம்னு யோசிக்கிற? அசோக் சரியில்லடா, என்ன மச்சான் சொல்ற? நம்மக்கிட்டே போய் சொல்கிறான். டேய் அவன் போய் சொல்றான், நீ எப்படி சொல்ற? எதை வச்சு சொல்ற? அம்மா கூட துணி கடைக்கு போகிறேங்கிறான். இதுலேருந்து போயின்னு தெரில. அப்படியா? அவன் ஏதோ தப்பு பண்ணுறான், அதை போய் கண்டுபிடிக்கணும். ஆமாடா, கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆமாம், ஒரு பெரிய சேடி சங்கர் கண்டுபிடிச்சிருவாரு. தம்பி, இந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கு எப்படி போகணும்? நேராக போய் ரைட் சைடில் முதல் பில்டிங். ரொம்ப அங்க நன்றிப்பா. யாரை பார்க்கணும் பெரியவரே? என் பொண்ணு டேய் நம்ம சுலக்ஷனா. உள்ளு குச்சி சுலக்ஷனா வேண்டா. திமிரு பிடிச்ச பசங்க. ஹலோ பெருசு. ம். என்னப்பா? இது என்னன்னு தெரியுதா? எனக்கு தெரியும், உங்க அப்பனுக்கு தெரிஞ்சிருந்தா இங்க வந்து உட்கார்ந்திருக்க மாட்டேன். பெருசு வச்சது பாரு ஆப்பு. ஹலோ மதி பலே ஹாதி. சாதாரண ஆப்பு இல்லடா, சார்பான ஆப்பு.